பாட்டாளி மக்கள் கட்சி வலதுசாரி இயக்கமாக மாறிவிட்டது என்பது இன்று அம்பலமாகியுள்ளது என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். காயிதே மில்லத்தின் 130வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை திருவல்லிக்கேணி வாலாஜா பெரிய பள்ளிவாசல் வளாகத்தில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் திருமாவளவன் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன், சமூக நல்லிணக்கத்திற்காக செயல்படுபவர்களுக்கு காயிதே மில்லத் பெயரில் விருது அறிவிக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். காயிதே மில்லத் பெயரில் பல்கலைக்கழகம் நிறுவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பாமக வலதுசாரி இயக்கமாக மாறிவிட்டது என்பது அக்கட்சி பிரச்சினை குறித்து பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்கள் மூலம் இன்று வெளிப்படையாக தெரியவந்துள்ளது என்றும் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி தொடக்க காலத்தில் இடதுசாரி சிந்தனையாளர்களின் யோகோபித்த வரவேற்பை பெற்றது, ஆதரவை பெற்று வளர்ந்தது, எழுச்சி பெற்றது. ஆனால் இன்றைக்கு வலதுசாரி அரசியலுக்கு அவர்கள் முழுமையாக போய்விட்டார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய வகையிலே அதன் அடிப்படையில் பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு வெளிப்படையாக அம்பலமாகி இருக்கிறார்கள் என்பது தமிழ் மக்களுக்கு வெளிச்சமாகி இருக்கிறது.